Hello friends, welcome back to my channel Chandru's Tech Bites. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் ரிவ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட் செக்மெண்ட்ல இருக்கிற ஒரு ப்ராடக்ட் ஆக்சுவலா. அண்ட் நீங்கள் வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் டேப்லெட் வாங்கணும்னு நினைப்பீங்க. பட் மோஸ்ட் ஆஃப் டேப்லெட்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 10Kலேருந்து அரௌண்ட் ஒரு 60K இல்லை 60 to 70K வரைக்கும் இருக்குது. ஈவன் ஆப்பிள் போனீங்கன்னா 70 and ப்ளஸ் ரேஞ்சில் இருக்குது. பட் ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட் ஒரு ஆப்பிள் மாதிரி ஒரு ப்ரீமியம் ப்ராடக்டை வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்க முடியுமா அப்படின்னா முடியும். லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 4 கேட்டகரி ஆஃப் பையர்ஸோட கேட்டகரி பிரிக்கலாம், பீப்புள் கேட்டகரி பிரிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் நியூவாக லான்ச் பண்ணுறாங்கன்னா உடனே வந்து அதை வந்து ஒரு கிரேஸ் இருக்கும் அவங்களுக்கு வந்து உடனே வாங்கணும். அந்த அப்கிரேட் மாடல் ஆல்ரெடி வச்சுருக்க மாடலில் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, இல்லை ஆட் ஆனம் அதை யாருக்காவது கொடுத்துட்டு அதை நியூ மாடலில் உடனே வாங்கிட்டே இருப்பாங்க. வித்தின் 2 years or 3 years வந்து அவங்களுக்கு வந்து வர அப்கிரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்பர் 2 கைண்ட் ஆஃப் கேட்டகரினா ஒரு மாடல் லான்ச் ஆகிருக்கு, அந்த மாடலோட லான்ச் வந்து ப்ரைஸ் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அண்ட் நம்பர் 3 கேட்டகரி பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணி வாங்கணும், ஓகே அடுத்த மாடல் லான்ச் ஆகும், கண்டிப்பாக இந்த மாடலோட வேரியண்ட் வந்து ரேட்டு கம்மியாகும், ஓகேவா, அந்த மாதிரியோட மைண்ட் செட் உள்ள பீப்புளாக இருப்பாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் பீப்புள் கொண்ட ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக வந்து கேட்டிருந்தாரு. அவருக்கு வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் வேணும், பட் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் என்னோட மொபைல் எடுத்துக்கலாம், Neo 7 Pro நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30Kல வாங்கினேன். இட்ஸ் 6 months லான்ச் பண்ணி ஒரு 6 monthsல வாங்கினேன். ஸோ நான் கேட்டகரி 2 பீப்புள் ஆக்சுவலாக. ஸோ ரேட் கம்மியானதுக்கப்புறம் ரிவ்யூ பார்த்துட்டு அண்ட் ரிவ்யூ அதை எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு வாங்குற கேட்டகரி, ஓகே அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்கிற பீப்புள் நான். ஸோ அடுத்த கேட்டகரியில் வந்து அந்த கேட்டகரி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இப்போது அது வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ ஒரு 35 ஒரு 25 ரேஞ்சுக்கு இன்னும் மேக்ஸிமம் கம்மியாகி ஒரு 10,000 கம்மியாக இருக்குது. ஸோ அது ஹியூஜ் டிஃப்ரென்ஸ்ன்றனால அது வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. லைக்வைஸ் என்னோடய ஃப்ரெண்ட் வந்து கேட்டகரி 3ல் வந்து இருக்கிற பீப்புள்னால கேட்டிருந்தார், இந்த மாதிரி வந்து ஒரு மாடல் வேணும், அந்த மாடல் வந்து லான்ச் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40 and above, அது என்னால் வாங்க முடியல அப்போது. பட் ஆல்மோஸ்ட் 2 to 3 years ஆகிடுச்சு அந்த மாடல். பட் ஸ்டில் சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அது லான்ச் பண்ணும்போது Android 13 லான்ச் பண்ணாங்க, ஓகேவா, அண்டு லான்ச் பண்ணி ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு 3 years ஆகிடுச்சு நினைக்கிறேன், 2 to 3 years ஆகிடுச்சு. ஸ்டில் அது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் என்ன நீங்கள் சைடில் வச்சுருக்கேன், ஓகே, இது வந்து ஃப்ளிப்கார்ட் வந்து அந்த ப்ராடக்ட் ஆக்சுவலாக. ஓகே, ஆல்ரெடி இந்த ஓப்பன் பாக்ஸ் இது நம்ம பண்ணிட்டோம், இருந்தாலும் 1 second நம்மளோட சேனல் யூஸ்க்காக அன்பாக்சிங். ஓகே, எல்லோரும் கண்டுபிடிச்சி வைப்பீங்க என்னென்னு. யா, ஸோ இது வந்து OnePlus பிராண்ட் கிட்ட வந்துருக்கிற ஒரு ப்ராடக்ட் ஆக்சுவலாக. அண்ட் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டேப்லெட்டில் வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண ப்ராடக்ட் ஆக்சுவலாக OnePlus பிராண்டு. ஸோ இதில் என்ன அப்படி ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஏன் வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் சொன்னீங்கன்னா இதில் ப்ராசர் மெயின் ஹைலைட்னு சொல்லலாம். Dimensity 9000 ப்ராடக்ட், அது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் கொண்ட ப்ராசர் ஆக்சுவலாக. எப்படி இப்போ வந்து நம்ம Snapdragon Elite 5ல் வந்து 5 Elite இருக்கும், அந்த மாதிரி வந்து ஒரு 2 years மேபி 2.5 இல்லை 3 years அப்ராக்சிமேட்டாக ஒரு 2-3 yearsல வந்து 9000 MediaTek Dimensity வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் கொண்ட ப்ராசர். அந்த ப்ராசர் கொண்ட டேப்லெட் இது ஆக்சுவலாக. அண்ட் செகண்ட் திங், இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின் அண்ட் வேர்ல்டஸ்ட் ஃபர்ஸ்ட் 144Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டேப்லெட் அப்படின்னு சொல்லி இதை லான்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் OnePlus கிட்ட இருந்து. அண்ட் இதோட இன்னொரு அட்வான்டேஜ் அட்ராக்டிவ் பண்ணுறது எப்படி சொல்லலாம், குவாட் ஸ்பீக்கர்னு சொல்லலாம்ல, 4 ஸ்பீக்கர் ஆக்சுவலாக 1 2 3 4 1 2 3 4 இருக்குது. இந்த பக்கம் டாப் 2 பாட்டம் 2. அண்ட் இதோட பேட்ரி என்ன அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெயின் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் பேட்டரி தான் மோஸ்ட்லி எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸ்லையும் நான் ஃபஸ்ட் செக் பண்ண, நான் மட்டும் இல்லை எல்லாரும் செக் பண்ணேன். ஏன்னா வந்து இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட தண்ணி கேட்கறதுக்கு சார்ஜர் கேட்கறது தான் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. பட் ஸ்டில் பீப்புள் வந்து
கொஞ்சம் சார்ஜர் இருக்குமா சார்ஜ் போடுறான்னு கேட்குற அளவுக்கு நிலைமை இருக்குது ஸ்மார்ட் ஃபோன். பட் இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் எடுத்துகிட்டு வந்தாலும் இப்போ கரண்ட் இந்த இயர் பார்த்தீங்கன்னா லான்ச்சில் மோஸ்ட் ஆஃப் த பேட்டரிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மொபைலில். அப் டு 9000 OnePlus 6 Nordல வந்து பார்த்தீங்கன்னா 9000 mAh பேட்டரி. ஓகே, லித்தியம் அயன் மாதிரி இன்னொரு பேட்டரி. அண்ட் அந்த பேட்டரி டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் இதோட பெட்டராக ஃபீல் பண்ணுதுன்ற மாதிரி, பெட்டராக ஒர்க் பண்ணுது அண்ட் பெட்டர் பவர் கொடுக்குது, பவர் கன்சப்ஷன் கொடுக்குதுன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டரி செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சார்ஜ் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 வீக் நிற்கிற மாதிரி பேட்டரிலாம் அட்லீஸ்ட் ஒரு 3 days 4 days வர மாதிரி பேட்டரி இப்போ வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டில் 5000 6000 சொல்லி இந்த பர்டிகுலர் இதில் பார்த்தீங்கன்னா 9510 mAh பேட்டரி இது உள்ள இருக்கு. ஓகே, அண்ட் பேசிக்கிட்டே இருக்கோம். ஃபர்தராக இந்த பக்கம் திருப்பி பார்க்கலாம் பாக்ஸில். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் OnePlusல இந்த பாக்ஸ் பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சிடென்டலாக அந்த ஃப்ளிப்கார்ட் இருந்து வரும்போது அவங்க தூக்கி போடுறதுனால இந்த வெயிட்டை வந்து ஈவன் அந்த கொரியர் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சரியாக மேனேஜ் பண்ண மாட்டாங்க. நான் லைவாகவே பார்த்தேன் சில கொரியர்ஸில். ஸோ எப்படி சொல்கிறது, ஒரு ஹேண்டில் வித் கேர்ன்ற மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் பார்க்க கிடையாது. ஸோ பாருங்கள், அதனால் கொஞ்சம் பாக்ஸ் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஓகே, பரவாயில்ல. அண்ட் மேலே கொஞ்சம் லைட்டாக பெண்டாக இருந்தாலும் உள்ளே இருக்கிற ப்ராடக்ட்லாம் ஒன்றும் சேஃப்டியில். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்மார்ட் டேப்லெட்னு கொடுத்துருக்காங்க. RAM + ROM SK யூனிட் போட்டிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 12 GB RAM. ரேமோட ப்ரைஸ் வந்து எங்கேயோ போயிட்டுருக்கு. பட் இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12 GB 250 GB வேரியன்ட் நம்மகிட்ட இருக்கிறது. அண்ட் திஸ் இஸ் வைஃபை மாடல். 5Gயோ இல்லை LTEயோ கிடையாது. ஏன்னா அது ஃப்ளிப்கார்ட் OnePlusல லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் மாடல் ஆக்சுவலாக. அண்ட் இவங்க லான்ச் வந்து 2023 கொடுத்துருக்காங்க, சைனா ஆர்ஜின். அண்ட் பாக்ஸ்குள்ள என்னன்னா டேப்லெட், சார்ஜர், USB கேபிள் இருக்குது, அண்ட் ஸ்டார்ட் கைட் இருக்குது, சேஃப்டி கைட் இருக்குது, அண்ட் RCC கேபிள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் MRP பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தையே சொல்லிடுறேன், 39,990 MRP. அண்ட் நான் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணன்றது வீடியோ எடில் கண்டிப்பாக சொல்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் சர்ப்ரைஸாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ சீரியல் நம்பர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் கஸ்டமர் கேர் இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு QR கோடாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா OnePlus ஒரு டிசைன், இந்த பக்கம் டிசைன். ஸோ காமிக்கிறேன், தெரியுதா? ஓகே, இப்போ பாக்ஸை நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ஒரு ரேப்பர் கொடுத்துருக்காங்க. அந்த ரேப்பரை எடுத்து போட்டுருங்க. ஓகே, ஸோ நம்மளோட OnePlus டேப்லெட் இங்கே கொஞ்சம் ஃபிங்கர் பிரிண்ட் இம்ப்ரெஷன் விழுது. பட் இவந்தோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கேமரா இருக்குது, ஃப்ளாஷ் இருக்குது, அண்ட் எல்லா ஆங்கிள்லையும் உங்களுக்கு டாப் ஆங்கிளில் காமிக்கிறேன். ஓகே, அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டைலஸ் பென் என்கிட்ட கிடைக்கல. பட் கடைசி தான் அதையும் ஒரு செப்பரேட் வீடியோ போகிறேன். அந்த ஸ்டைலஸ் வந்து சார்ஜிங் பண்ணக்கூடிய ஒரு மேலே இன்புட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 sides வந்து குவாட் ஸ்பீக்கர்ஸ். அண்ட் அப்படியே இந்த பக்கம் டர்ன் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் ஒரு குவாட் ஸ்பீக்கர்ஸ் 2 side. அண்ட் USB 3.1 கொண்ட சார்ஜர்ஸ் கொண்ட ஒரு Type C போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களோட கீபேட் கனெக்ட் பண்ணுறதுக்கு கனெக்டிவிட்டிக்கான அந்த டாட்ஸ் பவர் சர்டிஃபிகேஷன் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் திரும்பும்போது பார்த்தீங்கன்னா அகைன் ஒன் ஸ்பாட் பிரேக்கர் அண்ட் பட்டன். நான் இப்போ டர்ன் பண்ணதில் ஆன் ஆயிடுச்சு. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் திஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆன் ஆகிட்டு இருக்கு. எஸ், ஓகே, அண்ட் இதோட செட்டப் ஆல்மோஸ்ட் டன் பண்ணியாச்சு. ஓகே, அண்ட் இப்போ நம்ம வந்து ஸ்பெக்ஸ் இதை பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அபவுட் டிவைசஸ். ஓகே, அண்ட் அபவுட் டிவைசஸில் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு Oxygen 16 OS இருக்குது. லேட்டஸ்ட் வெர்ஷன் இதை பற்றி நான் சொல்கிறேன். ஓகே, இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் இதில் நீங்கள் வாங்கும்போது இதில் இருக்காது. திரும்ப சொல்கிறேன், நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு இந்த Oxygen OS உள்ள அவைலபிலிட்டியாக இருக்காது. ஏன் கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 years ஓல்ட் கொண்ட இது. அண்ட் இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 12 GB. ஓகே, அண்ட் 12 GB + RAM வந்து நீங்கள் வந்து அடிஷ்னலாக 12 GB இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்பீடுக்கு. அண்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் RAM பேட்டரியோட பார்த்தீங்கன்னா 9000
510mAh Dimensity ப்ராசர். அண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல்ஸ் கேமரா அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 மெகா பிக்சல்ஸ் கேமரா. ஆல்மோஸ்ட் 100 மெகா பிக்சல்ஸ் கேமராலாம் வந்துருச்சு. பட் ஸ்டில் நம்மளுக்கு வந்து எப்படி சொல்றது, கேமரா வந்து இது இந்த வெர்ஷன்ல அந்த அளவுக்கு பெருசாக கொடுக்கல. அண்ட் சாஃப்ட்வேர் வெர்ஷன் இருக்கு, டிஸ்பிளேயோட இதை கொடுத்துட்டாங்க. நான் சாஃப்ட்வேர் அப்டேட், சிஸ்டம் அப்டேட் ஸ்டில் கேட்டுகிட்டே இருக்கு, நான் பார்ப்போம். ஓகே, ஒரு நார்மல் அப்டேட் வந்திருக்கு. நான் ஓகே, இந்த ப்ராடக்ட் வாங்கும்போது அதோட சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 13 Android 13 இருக்கும். அண்ட் நீங்கள் டேரெக்டாக வந்து 13 அப்டேட் பண்ண முடியாது. ஓகே, 1 by 1 ஸ்டெப் வரைக்கும் 13 அப்படின்னா அதுக்கப்புறம் 13.1, அதுக்கப்புறம் நம்பர் 2 வந்து 14, அப்புறம் 15 அண்ட் தென் 16. அந்த வந்து ஒரு அப்டேட் வந்து படிப்படியாக ஆகும். எனக்கு அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்டாக என்னோட வைஃபை கனெக்ஷன்லேயும் அது கரெக்டாக நான் பார்த்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணலையும் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஒரு 3 to 4 hours ஆச்சு. ஸ்டெப்பாக ஒன்றா முடிய இன்ஸ்டாலேஷன் பண்ண அந்த அளவுக்கு இதுவாச்சு. ஓகே, டேக் டைம். ஓகே கைஸ், ஏன்னா நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் அந்த ஆண்ட்ராய்டு அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்துடும். ஓகே, ஃபோட்டோஸ் இம்ப்ரூவ்ஸ். ஓகே, நான் காமிச்சிட்டு இருக்கேன் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ டாப் ஆங்கிள் ஷாட்டில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஆண்ட்ராய்டு 16 லேட்டஸ்ட் வெர்ஷனில் உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட மாடல் காமிச்சாச்சு உங்களுக்கு. அண்ட் இது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் பார்க்கலாம். சவுண்டுக்கு முன்னாடி நம்ம யூடியூப்பில் வந்து நம்ம ஒரு எப்படி இருக்கான்றதை பார்ப்போம். அண்ட் பர்டிகுலர் ஓகே, அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராசர் பெர்ஃபார்மன்ஸ் பவர் ஹவுஸ்னே சொல்லலாம் நம்ம. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து டைமென்சிட்டி 9000 ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் இருக்குது. இது வந்து ஒரு 4nm நேனோமீட்டருக்கு 4nm சிப்செட் ஆக்சுவலாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா Cortex X2 3.4 GHz அண்ட் ஜிபியூ பார்த்தீங்கன்னா G710 ஜிபியூ இருக்குது. ஸோ நீங்கள் கேமிங்க்கும் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அண்ட் வீடியோ எடிட்டிங்கும் ஃபாலோஸாக பண்ணலான்னு சொல்லி போட்டுருவாங்க. அண்ட் அபவுட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் 2 GB ஸ்டோரேஜில் வருது. ப்ளஸ் LPDDR அதாவது LPDDR5 ரேம் 12 GB ரேம் வருது. நீங்கள் எக்ஸ்டென்ஸ் பண்ணால் இன்னொரு 12 GB கடைசிலாம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதில் வந்து கேன்வாஸ் ஓப்பனில் வந்து 3.0 இருக்கிறதுனால அந்த ஆப்ஸ்லாம் வந்து ரொம்ப 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 ஸ்மூத்தாக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓப்பன் அது தெரியும். அண்ட் 144Hz ரெஃப்ரெஷ் ஸ்மூத்தாக போகுது. அப்படியே பட்டர் ஸ்மூத்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அண்ட் சார்ஜிங் ரெண்டுமே பார்த்தோம். அண்ட் ஃபர்ஸ்ட் பேட்டரி பார்த்துட்டோம். 1 செகண்ட், இதை அப்படியே லிஃப்ட் பண்ணி இதை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் அண்ட் புக்லெட் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணால் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ஃபுல்லாக இருக்குது. ஓகே, அதை நைஸாக பேக்கிங்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வந்து கெஸ் பண்ணுங்க எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? சார்ஜர் அண்ட் USB Type C கொடுத்துருக்காங்க. அப்படி வச்சுட்டேன், திரும்ப இங்கே வைக்கலாம். ஓகே கைஸ், இது வந்து OnePlus பொறுத்த வரைக்கும் தான் வந்து அந்த VOCC சார்ஜர்னு சொல்லுவாங்க இல்லையா, இட் இஸ் வால் சார்ஜர்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரிதா இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன். மாதிரி சொல்றாங்க 100 watts சார்ஜர். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர் இருக்கு. 1 2 3 4 4 ஸ்பீக்கர் இருக்கு. நான் திரும்ப காமிக்கிறேன். ஸோ 1 2 அண்ட் அப்படியே இந்த பக்கம் டவுன் பண்ணீங்கன்னா 3 and 4 4 ஸ்பீக்கர்ஸ் டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. அண்ட் ஸ்பீக்கர் சவுண்டை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இது சொல்றது டிசைன் வைஸ் பார்க்கணும், இவ்வளோ பெரிய பேட்டரி இருக்கு. பட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பேட்டரி எப்படி வந்து இவங்க உள்ள இன்செர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல.
டேபோட சைஸே பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரியோட சைஸ் எப்படி இருக்கும் உள்ள உங்களுக்கு நார்மல் தெரியும் மொபைல் பேட்டரி எப்படி இருக்கும்னு அந்த பேட்டரி சைஸ் தான் டேப்லெட்டே இருக்கு ஆக்சுவலாக அவ்வளோ தின்னாக இருக்கு ஆக்சுவலாக. பட் என்னோட கைண்ட் அட்வைஸ்னா நீங்கள் இதுக்கு நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் கேஸ் இருக்கு அதை வாங்கி போட்டு யூஸ் பண்ணுங்க. நீங்கள் இப்படி யூஸ் பண்ண முடியாது ஏன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு, அதனால ஆக்சிடென்டலாக டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் டாக்கிங் அபவுட் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன். ஸோ அண்ட் ஆடியோ அண்ட் கேமரா பார்க்கலாமா? ஸோ ஆடியோ ஃபர்ஸ்ட் கேமரா பார்த்துருவோம். அண்ட் கேமராவில் பார்த்தீங்கன்னா